Hello friends, welcome to SK Pets and Tech channel. இனி நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா ஒரு சோலார் பவர் பேங்க். வெறும் சோலார் பவர் பேங்க் மட்டும் செய்யாம அது கூட வந்து ஒரு எமர்ஜென்சி லேம்பும் ஒரு நைட் லேம்பும் சேர்த்து தான் செய்ய போறோம். நீங்க என்ன SK Pets and Tech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல குத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் பேங்க் செய்யறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தேவைப்படும். உங்கள்கிட்ட அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல். இது வந்து 7 வோல்டேஜ் பேனல். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 69 ரூபா தான் வரும். நம்ம செக் பண்ணும்போது லோ லைட்டில் வந்து 1.5 வரைக்கும் வோல்டேஜ் வருது. இதை சோலாரில் வச்சுன்னா மேக்ஸிமம் 5.0 வோல்ட் வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேப்டாப்லேருந்து எடுத்தேன் நான். உங்களுக்கு மொபைல் பேட்டரி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுங்கள். பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசார்ஜ் போர்டு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் லேம்பும் எமர்ஜென்சி லேம்பும் செய்ய லைட், ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ் தேவைப்படும். சரி வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடி எடுத்துக்கோங்க. டாப்பில் தான் வந்து நம்ம எப்பவுமே சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணணும். மூடி எடுத்து மார்க் அந்த சோலார் பேனலை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் வரத்துக்கு மார்க் பண்ணுங்கள். சால்டிங் அயன் வச்சு ஹோல்ஸ் போடணும். பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் லைனுக்கு நான் கரெக்டாக மார்க் பண்ணி ஹோல்ஸ் போடுறேன். நீங்கள் டாப்பில் ஃபிட் பண்ணிவிட்டு இதை வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கும் கிடைக்கும் பாக்ஸில் ஃபிட் பண்ணுறதுனால. ஈஸியாகவும் சீக்கிரம் சார்ஜும் குயிக் சார்ஜும் ஆகும். வந்து சால்டிங் அயன் வச்சு ஹோல்ஸ் போடும். ஹோல்ஸ் போடும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கையில் வந்து அந்த பிளாஸ்டிக் பட்டாலும் உங்களுக்கு வந்து இன்ஜுரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து சோலார் பேனல் வந்து சால்டிங் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக வந்து சால்டர் பண்ணுறேங்க. சால்டிங் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிடுங்க. சுற்றி நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து சோலார் பேனல் வந்து பிச்சுக்கிட்டு வராது. இப்போ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து லைட்டாக லைட் வெளிச்சம் காட்டி பவர் வருதான்னு செக் பண்ணிப்போம். என்கிட்ட இருக்க கலர் எல்இடியை ஃபஸ்ட்டு வச்சு ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணுறேன். எனக்கு கலர் எல்இடி எரியுது. நெக்ஸ்ட்டு ஒயிட் எல்இடியும் எரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒயர் பிச்சுட்டு வராமல் இருக்க எம்சியில் வச்சு ஒட்டிடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். வந்து சீக்கிரம் உடச்சிங்க. அதோடு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு எம்சியில் வச்சு ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த காயட்டம் இதை எடுத்து வாரமாக வச்சுட்டு பவர் பேங்க் போர்டில் வந்து இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பவர் பேங்க் போர்டில் வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பவர் பேங்க் போர்டில் வந்து B+, B- இருக்கும். நீங்கள் பேட்டரியை சால்டிங் பண்ணிவிட்டு அந்த B+, B- வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஒயரை வந்து கொடுத்துருங்க. பேட்டரி வந்து நீங்கள் சால்டிங் பண்ணிங்கன்னா ஒன்னடியாக சால்டிங் ஆகுது. அது மேலே வந்து லைட்டாக தீத்தணும். அதை தீத்தி சால்டிங் பண்ணிங்கன்னா தான் பேட்டரி வந்து சால்டர் வந்து கரெக்டாக நிற்கும். ஒயரை லென்த்தாக கட் பண்ணி அதை சால்டிங் பண்ணி இது பண்ணிடுங்க. இப்போ நான் B+, B- வந்து ஒயர் சால்டர் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த போர்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இப்போ சார்ஜ் போட்டு பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ வந்து சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பவர் பேங்க் வந்து அது கூட அட்டாச் பண்ணணும் சோலார் பேனில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் இமேஜில். அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து பவர் கொடுத்து ஃப்ளாஷ் அடித்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லைட்டாக பவர் வருது. உங்களுக்கு நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டு நின்று எரியுது. வந்து சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு சோலார் பவர் பேங்க் மட்டும் போதுன்னா இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக இந்த பாக்ஸில் ஃபிட் பண்ண போகிறோம். பாக்ஸ் சைடில் வந்து பவர் பேங்க் போர்டு பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் போட்டுங்க.
ஸோ ஹோல்ஸ் போட்ட இடத்த வந்து க்ளூ கன் வச்சு போர்டை வந்து ஒட்டிடுங்க. ஸோ இன்சைடு அவுட் சைடு 2 சைடுமே ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து போர்டு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ ஒட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து லைட் எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளூ கன் வச்சு ஒட்டிடுங்க. கலர் எல்இடி 4, ஒயிட் எல்இடி 4. ஸோ நெக்ஸ்ட்டு ஜம்பர் ஒயர் வச்சு அதெல்லாம் வந்து சால்டர் பண்ணுறேங்க. ஸோ கலர் எல்இடியை தனியாக சால்டர் பண்ணுங்கள், ஒயிட் எல்இடியை வந்து தனியாக சால்டர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் எல்இடி சுவிட்ச் ஆன் பண்ணினா தனியாக எரியும், ஒயிட் எல்இடி தனியாக எரியும், இல்லைன்னா எல்லாமே மொத்தமாக எரியும். ஸோ நம்ம இப்போ வந்து சால்டர் பண்ணி முடிச்சுடுவோம். ஸோ முடிச்சுட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்இடி கலர் எல்இடி ரெண்டுமே சேர்ந்து எரியுது. ஸோ இப்போ தனித்தனியாக பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கலர் எல்இடி நல்லா பிரைட்டாக எரியுது, ஒயிட்டும் நல்லா பிரைட்டாக எரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சுக்கு ஹோல்ஸ் போடணும். ஸோ சுவிட்சுக்கு மார்க் பண்ணி சால்டிங் அயன் வச்சு எடுத்துருங்க. ஹோல்ஸ் இதுவாகிடும். ஸோ சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து லைட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பேட்டரியிலேருந்து 2 லைன் எடுக்கணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு உள்ளே ஃபெவிக்விக் வச்சு பேட்டரியை வந்து ஒட்டிடுங்க. ஸோ பேட்டரி வந்து உங்களுக்கு பிச்சின்னு வராது. இப்போ மொத்த ஒயர் லைனும் வந்து சுவிட்சுக்கு நம்ம போட்ட ஹோல்ஸ் வழியாகவே வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து சுவிட்ச் ஹோல்ஸ் வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் சால்டர் பண்ணுறங்க. பாசிட்டிவ் லைனு எல்லாத்தையும் சுவிட்சு கூட வந்து சால்டர் பண்ணுறங்க. பேட்டரியிலேருந்து ஒரு பாசிட்டிவ் லைனை வந்து சுவிட்சுக்கு சென்டர்லேயும், லைட்லேருந்து வர 2 பாசிட்டிவ் லைனை சுவிட்சுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து வச்சு சால்டர் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் லைனில் வந்து ஒரு ரெசிஸ்டார் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ 1 ohm ரெசிஸ்டார் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணிவிடுங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பைசா இல்லைனா ஒரு 10 பைசா தான் வரும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு மொத்த ஒயரையும் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாகவே உள்ளே தள்ளிவிட்டு சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு பவர் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு சார்ஜும் ஏறுது. இது நைட் டைமில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சார்ஜ் ஏறுது. இப்போ லைட்டு வந்து ஆஃப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கலராகவே பிரைட்டாக எரியுது நைட் லேம்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேம்பை வந்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு எமர்ஜென்சி லேம்பு நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஸோ டாப்பில் இருக்கிற இதை வந்து சோலார் பேனலில் சுற்றி பிளாக் கலர் டேப் போட்டுவிடுங்க. ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சோலார் வெயிலில் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கை வச்சோன்னே சார்ஜர் ஏறல. ஸோ நம்ம கை எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரியது தெரியும். இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சார்ஜரை வந்து நம்ம மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஃபோன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இந்த சோலார் பவர் பேங்க் வர ஒயரை வந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது. ஸோ பார்த்தீங்கன்னா சோலார் இந்த இது வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு பவர் பேங்க்கில் நீங்கள் ஃபிட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.